Hello students, welcome to Farkar Academy. நான் உங்கள் பாலா பேசுறேன். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஓல்டு புக் டேம் 1 ஃபுல்லா டீடைல்டா பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இயல் இருக்குது. இந்த 3 இயலில் இயல் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்த்து பகுதி திருவிக்கா எழுதுனது இது நல்லா பார்த்துக்கணும். திருக்குறள் வாய்மை ரிலேட்டடாக வரும், அது பார்த்துக்கணும். செம்மொழி தமிழ் பார்க்கணும். ஊரும் பேரும் ராபி சேதுப்பிள்ளை எழுதுனது அது பார்த்துக்கணும். அடுத்து இயல் 2ல் பார்த்தீங்கன்னா புறநானூறு மோசிகேரனார் எழுதியிருப்பார், அது பார்க்கணும். அடுத்தது இரண்டாவது முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் எழுதியிருப்பார், அது பார்க்கணும். அடுத்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பார்க்கணும். இயல் 3ல் பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் ரிலேட்டடாக 2 பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. இல்லை முதல் பாடல் பார்த்தீங்கன்னா காலமிகு புலவரை பற்றி எழுதியிருப்பார், அவர் எழுதியிருப்பார். 2வது பாடல் ஔவையார் எழுதியிருப்பாங்க. இந்த 2 பாடலும் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். மொத்தம் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் இவ்வளவு நல்லா படித்தால் போதுமானது. இப்போ இயல் 1 அதில் திருவிக்கா எழுதுனது பார்ப்போம். ஒரு வாழ்த்து பாடல், இது இறைவனை போட்டு திருவிக்கா பாடக்கூடியது. ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு பார்த்துட்டு அடுத்தது பாடல் மற்றும் பாடலோட பொருள் பார்ப்போம். ஆசிரியர் குறிப்பு திருவிக்கா, ஓகேவா? திருவிக்கா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருத்தாச்சலனார், ஓகேவா? திருவாரூருக்கு திரு, விருத்தாச்சலனாருக்கு வி, அவங்களுடைய மகன் தான் யாரு? கல்யாண சுந்தரம். அதனால திருவிக்கா, திருவி கல்யாண சுந்தரனார் தான் இப்படி, ஓகேவா? இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா என்பதில் திரு என்பது என்னன்னு கேட்பாங்க, திருவாரூர். வி என்பது என்னன்னு கேட்கலாம், விருத்தாச்சலனார். அப்போ இவருடைய தந்தை யாருன்னு கூட கேட்கலாம், கல்யாண சுந்தரத்தோட தந்தை யாருன்னு கேட்கலாம், கேட்டால் விருத்தாச்சலனார், ஓகேவா? கே அப்படிங்கிறது அவருடைய பேர், கல்யாண சுந்தரம், ஓகேவா? இந்த கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் பெற்றோர் இறப்பு பிறப்பெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. பிறந்த ஊர் ரொம்ப முக்கியமானது. இவர் எங்க பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் அப்படிங்கிறது ஊர்ல பிறக்கிறாரு. அந்த துல்லம் அப்படிங்கிறது ஊர் இப்போது தண்டலம் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் உள்ள போரூருக்கு மேற்கே உள்ளது. இவருடைய சிறப்பு, இவர் எதற்காண்டியெல்லாம் போராடிப்பார் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலனுக்கு பாடுபட்டவர், பெண்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர், அயராது உழைத்தவர். இவர் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தார். இவரை தமிழ்நாடை போற்றி தமிழ் தன்றல் அப்படின்ட்டு இவர் அழைக்கப்படுகிறார். ஒரு சில கேள்வி தான் முக்கியமான கேள்வி இருக்கும், ஸோ இதை பார்த்துக்கோங்க. இவர் எங்க சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. நவசக்தி அந்த இதழில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தன்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. இந்த நூல்களை எப்படி ஞாபகம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கானாலே ஷார்ட்கட் எப்போவுமே கல்யாணம் தான், ஓகேவா? இது எப்போவுமே நியூ புக்கில் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ முருகர் கோயிலில் தான் மேக்சிமம் கல்யாணம் பண்ணுவாங்க, ஓகேவா? முருகன் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க. முருகன்னா அழகு அப்படின்ட்டு பேர். இப்போ கல்யாணம் பண்ணது ஒரு பெண்ணுக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெண் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட பெருசாக உரிமை இருக்காது. கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அதிகமான உரிமை வந்துடும். அதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு காந்தியடிகள் மாதிரி அகிம்சையாக போய்கிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு ஒரு போராட்டமாக மாறிவிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும்? வீட்டு வாசலில் ஒரு சேரை போட்டு உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்க வேண்டியதான், இளம் தென்றல் வாங்கிட்டு இருக்க வேண்டியதான், தமிழ் படிச்சுட்டு தென்றல் வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. இல்லைன்னா ஒன் டைம் படித்தா கூட மறக்காது. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான இது கிடையாது. அடுத்தது நூற்குறிப்பு. இவருடைய காலம் பார்த்துக்கோங்க. நூற்குறிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்த்து பகுதியில் இடம்பெற்றிருக்கல இந்த பாடல் திருவிக்காவுடைய பொதுமை வேட்டல் அப்படிங்கிறது ஒரு நூலில் உள்ள போற்றி எனும் தலைப்பில், ஓகேவா? பொதுமை வேட்டல்ல போற்றி எனும் தலைப்பில் இடம்பெற்றிருக்குது. இதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த கான்செப்ட், இந்த பொதுமை வேட்டல் போற்றிங்கிற தலைப்பில் எதை பற்றி மேக்சிமம் பேசுறாங்கன்னா நாடு, மதம், இனம், மொழி, நிறம் அனைத்தையும் கடந்த உலகம் ஒரு குடும்பமாக இருக்கணும். நாடு, மதம், இனம், மொழி, நிறம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் கடந்து நம்ம ஒரு பொதுமையா இருக்கணும். அதுக்கு தான் ஒரு பொதுமையா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் இது பொதுமை வேட்டல்ங்கிறாங்க. இதுல தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக, ஓகேவா? தெய்வ நிச்சயம் அப்படின்ட்டு இந்த இதுல இருந்து போற்றி அப்படின்ட்டு இது லாஸ்ட். இது வரைக்கும் மொத்தம் 44 தலைப்புகள் இருக்கிறது. நம்ம போற்றி லாஸ்ட் தலைப்புல இருந்து தான் இந்த பாடல் நமக்கு இடம்பெற்றது. மொத்தம் 44 தலைப்புகள், அதுல 430 பாக்கள், ஓகேவா? எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இங்க 44 தலைப்பு, 430 பாடல். ஓகே, இதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இவ்வளவுதான். அடுத்து இந்த நூல் பயன் இந்த புக்கில் எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதில் என்ன இருக்குது? நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகளை விளங்கும். அது எல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த நூலை படிக்கிறதுனால. சமுதாய ஒற்றுமை வளரும், மனிதநேயம் வளரும்,
அதுக்கப்புறம் உலகம் தழுவிய ஒற்றுமை உணர்வு வந்து உருவாகும். அதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஓகே, நூற்குறிப்பு ஆசிரியர் பார்த்துட்டிங்களா? இப்போ இது பாடலோட பொருள் பாடும். இந்த பாடல் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. இது இறைவனை பற்றி திருவிக்கா வந்து போடுறார். பண்ணினை இயற்கை வைத்த பண்பினை போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியனை போற்றி போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலை போற்றி போற்றி, உண்மையில் இருக்கை வைத்த உறவினை போற்றி போற்றி. அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல பண்ணினை இயற்கை வைத்த பண்பினை போற்றி போற்றுனா இசையை வந்து இயற்கையினுள் வைத்த இறைவனை தான் வந்து ஒவ்வொரு இதாக சொல்லுவார். இறைவனை போற்றி போட்டுங்கிறாரு. அடுத்தது பெண்களுக்கு வந்து தாய்மை உணர்வை கொடுத்த இறைவனை போற்றி போட்டுங்கிறார். வன்மைனா வந்து கொடைத்தன்மை. ஸோ கொடைத்தன்மையை வந்து உயிரினங்களுக்கு கொடுத்ததற்கு வள்ளலை நீ போற்றி போற்றி அப்படின்ட்டு இறைவனை போட்டுறாரு. உண்மையில் இருக்கை அப்படின்னா, இருக்கைன்னா உள்ளம். ஓகே, உள்ளத்துல வந்து உண்மையை வைத்தது இறைவனை உனக்கு போற்றி போற்றி அப்படின்ட்டு இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பார். இவ்வளவுதான். இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகேவா? இல்லை வன்மைன்னா என்னது? கொடைத்தன்மை. அவ்வளோதான். இப்போ இது புக் பேக் பார்ப்போமா? திருவிக்கா பிறந்த ஊர் என்னது? திருவாரூர். அதில் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோ அதை பொறுத்து படுங்க. திருவாரூரில் உள்ள காஞ்சிபுரத்தில் உள்ள துள்ளம் பகுதியில் இவர் பிறந்தார். இதை தற்போது தண்டலம்னு அழைக்கிறாங்க. பிறந்த ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். தண்டலம் அது வந்து இப்போ எங்கே இருக்குது? போரூருக்கு மேற்கே இருக்குது. இதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இருக்குது எவ்வளோ இது பார்த்தீங்கன்னா, போரூருக்கு மேற்கே. பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430. ஓகேவா? 34 போட்டிருக்கேன். 430 தானே? ஓகே, 430 பாக்கள் 430 பாக்களால் ஆனது. இது 430ன்னு மாத்திக்கோங்க. 430 பாக்கள், 44 தலைப்பு. வன்மை அப்படின்னா என்னது? வலிமை கிடையாது. வன்மைன்னா என்னது? கொடைத்தன்மை. ஓகேவா? இந்த போட்டிருக்குல்ல, இல்லையே கொடுத்துருப்பான். வன்மைன்னா என்னது? கொடைத்தன்மை. ஓகே, இந்த வாய்மை அப்படின்ட்டு இந்த அதிகாரத்தை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. உங்களுக்கு படித்தாலே புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் கொடுக்கக்கூடிய டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். இவர் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். இதுவரைக்கும் இதே மாதிரி யாரும் வந்து சொன்னதில்லை. இவர் ஞாயனார், முதல் பாவலர், நான்முகனார், மாதுனு பங்கி, சென்னாப்போதர், பெருநாவலர்னு சொல்லப்படுகிறார். இவர் கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குறள் வெண்பாக்களால் அமைந்த நூல் தான் திருக்குறள். திருங்கிறது அடையாள மொழி வந்து பெற்று வருகிறது. அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால்னு 3 பிரிவு இருக்கு. 133 அதிகாரம் இருக்கு. 1330 குறப்பாக்கள் வந்து இருக்குது. இதை வந்து உலக பொதுமறை அப்படிங்கிறாங்க. 107 மொழிகள்ல மொழிபெயர்த்துள்ளார்கள். இதுல முக்கியமானது வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்களே, இதுவும் வந்து முக்கியமானதுதான். மனிதன் மனிதனுக்காக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். ஓகேவா? இது வந்து நல்லா இருக்கும். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது, குறள் வெண்பாக்களால் ஆன நூல் வந்து திருக்குறள். 133 அதிகாரங்களை கொண்டுள்ளது. உலகம் மேற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் உலக பொதுமறைன்னு அழைக்கப்படுகிறது. உடல் நீர் தூய்மை செய்யும். உள்ள தூய்மையை வெளிப்படுத்துவது வாய்மை. வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது தான் எனது வாய்மை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி தமிழ். இது வந்து நியூ புக்கில் நிறைய டேட்டா இருப்பான். அதில் இல்லாதது ஒரு சில இதில் இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஓகேவா? அதில் ஒரு சில மொழிகள் தான் வந்து பேசவும் எழுதவும் கூடியது மாதிரி இருக்குது. அப்படிங்கிறது மாதிரி இங்கே இன்ட்ரோடக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த செம்மொழிகள். திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள். ஓகே, நம்ம படிச்சிருப்போம்ல, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் 9th வரும். ஓகேவா? அந்த மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரியம், அரபு, இப்ரு இதெல்லாம் வந்து செம்மொழியில் பட்டியலிடுதவர் யார்? அகத்தியலிங்கம். ஓகேவா? இது முக்கியமானது. எதற்கு கொடுத்துட்டு கேட்கலாம். யார் வந்து செம்மொழிகளை, இது வந்து ரொம்பலாம் கேட்க மாட்டான், இந்த பேர்லாம் கொடுத்துட்டு கேட்க மாட்டான். எப்படி கேட்பானா, செம்மொழிகளை வந்து பட்டியலிட்ட மொழியியல் அறிஞர் வந்து யாருன்னு கேட்பாங்க. கேட்டா என்னது? அகத்திய லிங்கம். ஓகேவா? இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழிகள். ஓகேவா? நீங்க அகத்திய லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மேக்சிமம் வந்து ஒரு மலை உச்சியில் ஒரு லிங்கம் உண்டு. ஓகேவா? அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் தான் இருக்கும். ஸோ லிங்கம் வந்து செம்மண்ணில் தான் இருக்கும். ஸோ செம்மொழிகள், அகத்திய லிங்கம், செம்மண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் வந்து இந்த இதுவும் கேட்கலாம்.
இவற்றில் பேச்சு வழக்கில் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம். முக்கியமான கேள்வியில் இப்போ வந்து வரப்போகுது. இந்த கேள்வி வந்து ஏகப்பட்ட டைம் வந்து கேட்டிருக்காங்க. டாக்டர் க்ரவுல் வந்து சொன்னது. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெளித்தட்டு. இதில் வந்து ஃபுல்லாகவும் கேட்கலாம், இல்லை ஷார்ட்டாக கூட கேட்கலாம். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெளித்தட்டு. திருக்குறள் அதில் வைத்துள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. இது வந்து தனி. ஓகேவா, இது வந்து தனியாகவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. ஓகேவா, இங்கே பாருங்க, தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ க்ரவுல். ஓகேவா, ஒரே மாதிரி வருதா? குரலோ என்னை இழுத்தது, க்ரவுல். இது வந்து இந்த இதுக்கு பிரச்சனை கிடையாது, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு. ஓகேவா, வெள்ளித்தட்டுல தங்க ஆப்பிள்லாம் வந்து என்னது? ஒரு கௌரவம். கௌரவம்னு வச்சுக்கோங்க. வெளித்தட்டுல தங்க ஆப்பிள்லாம் வைக்கிறது இல்லை சாதாரண விஷயமா, கௌரவம். அப்போ க்ரவுல். அப்போ டாக்டர் க்ரவுல் அப்படி சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை பார்த்தோன்னு இருந்தணும். வெளித்தட்டுலாம் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான், கிராண்டு, கௌரவம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கௌரவம்னு போட்டுடலாம். அடுத்த தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது, குரலோ க்ரவுல். இது வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது, உலகின் மிக பழமையான நிலப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமரி கண்டம் தான். ஓகேவா, அதை வந்து தண்டி அலங்கார மேற்கோளில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த முதல் எண்ணும் கடைசி லைனும் முக்கியம். இந்த கடைசி நிலைனா வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க, முதல் எண்ணும் வந்து கேட்டிருக்காங்க. ஓங்கில் இடந்த வந்துயிர்ந்தோர் தொலை விளங்கி தண்ணீரில் இல்லாத தமிழ். ஓகேவா, இந்த ரெண்டுமே வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தண்டி அலங்கார மேற்கோளில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து அம்மை அப்பன் அப்படிங்கிறதுலாம் லாஞ்சின் நாட்டு தமிழ் சொற்கள். அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியம். கால்டுவெல் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும். கால்டுவெல் வெல். ஓகேவா, நல்லா வந்து சொல்லியிருக்காரு. தமிழை பற்றி பெருமையாக நல்லா வந்து சொல்லியிருக்காரு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இல்லாமல் தலைத்தோங்கவும் செய்யும். வெல் நல்லா வந்து சொல்லியிருக்காரு, அதனால கால்டுவெல். அடுத்து இந்த தமிழை வந்து செந்தமிழ் அப்படின்ட்டு சொல்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தன அப்படின்ட்டு தொல்காப்பிய நூற்கோளில் வந்து சொல்றாங்க. தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர்கள் வந்து ரொம்ப குறைவு. இது ஒரு கேள்வி. தமிழ்ல ஒருமை பன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு, இரு வகை மட்டும்தான் இருக்கு. ஆனா வடமொழியில பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை, ஒருமை இருமை. நமக்கு ஒருமை சிங்குலர் ப்ளூரல் மட்டும்தான், ஒருமை இரு பன்மை. வடமொழியில பார்த்தீங்கன்னா சிங்குலர், ப்ளூரல், அடுத்தது பன்மை, இன்னும் 3 இருக்கானுங்க, அது என்னன்னு தெரியல. ஒருமை இருமை பன்மைன்ட்டு 3 வகை வந்து இருக்குது. இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி தமிழில் உயிர்களுக்கு மட்டும்தான் பால் வேறுபாடு உண்டு, ஆண்பால் பெண்பால் அப்படின்ட்டு. பொருட்களுக்கு பால் வேறுபாடு வந்து தமிழ்ல வந்து கிடையாது. ஆனால் பிற மொழிகள் வந்து இந்த இப்படிலாம் கிடையாது. ஸோ தமிழ் தான் வந்து இதற்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கோரும், ஆனால் தமிழ் அவற்றுடன் சேர்த்து வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் சொல்கிறது. எல்லா மொழிகளிலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் வந்து இலக்கணம் கூறும், ஆனால் தமிழ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் வந்து கூறுகிறது. அடுத்த பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் வந்து செயல் வடிவிலே வந்து இருந்தன. கலிப்பா முதலான செயல் வகைகள் வேறு எம்மொழியிலும் வந்து கிடையாது. எந்த வகையான பாக்கள் வேறு எந்த மொழியிலும் கிடையாதுன்னு கேட்கலாம். கலிப்பா புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை உருவகம்லாம் வந்து ஏற்றி தான் வந்து பாடல்களை வந்து ஏற்றிருப்பாங்க. ஏன்னா அதை வந்து ரொம்ப அழகா வந்து காமிக்க, சிறப்பு செய்ய. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. ஓகே, இல்லை புக் பேக் பார்ப்போம். உலகில் மிக பழமையான நிலப்பகுதி என்னது? குமரி கண்டம். தமிழில் வந்து இடுகுறி பெயர்கள் வந்து ரொம்ப குறைவு. எல்லா மொழிகளும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் வந்து இலக்கணம் கூறும். இங்கே சொல்லுன்னு வரும். எல்லா மொழிகளும் ஆமாம், அது வேற கேள்வி. புலவர்கள் செயலுக்கு சிறப்பு சேர்க்க ஓமையும் உருவமும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது தமிழ் மொழி. அம்மையப்பன் வந்து நாஞ்சில் நாட்டு மொழி. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறக்கூடியது வந்து என்னது? தமிழ் மொழி. வாழ்வியலுக்கு பொருள் இலக்கணத்தை கூடக்கூடியது. இது போக இதுல ஒரு 3 பாயிண்ட் இருக்கா, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் டாக்டர் க்ரவுல் வந்து சொன்னது, கால்டுவெல் சொன்னதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஊரும் பேரும் ராபி சேதுபிள்ளை அவரோட கட்டுரையிலேருந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனால் இதுலேருந்து நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஓகே, இப்போ நிறைய டைம் கேட்டாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் இருக்கா, இதுல இருந்து கேட்டிருக்காங்க. கான்பூர், கோலாலம்பூர், சிங்கப்பூர், மணிப்பூர்,
ஜனக்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர். இதை வந்து எப்படி கேட்பாங்கன்னா பொருந்தாதது தேர்வு செய்க அப்படின்ட்டு வேற ஏதாட்டு ஊரை கொடுத்துட்டு கேட்பாங்க. இல்லை மொத்தம் எத்தனை ஊர் இருக்கு? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இந்த 7 ஊரையும் வந்து மனப்பாடம் பண்ணிருங்க. அது எப்படியா ஏதாட்டும் ஒரு இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருந்தேன், அது மறந்துட்டு. நான் வேணா உங்களுக்கு பிறகு ஏதாட்டும் ஒரு வீடியோ போடும்போது அதை சொல்றேன். கொஞ்சம் ஒரு 2 டைம் வந்து இதை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் இது ஆகிரும். இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் யூடியூப்ல போட்டுருவாங்க, அதை பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே, இயற்கையோடு ஏந்து வாழ்ந்த தமிழ் மக்கள் இருக்காங்களா, அவங்க வாழக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஊர்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்ல மட்டும் இல்லாமல் பாபிலோன்ல கூட ஊர்னு இருக்கு. அதோட ஊர் பேர் வந்து ஊர் நம்மூர். மேலும் வந்து நில வகை பேரை இட்டே வச்சுக்கிட்டாங்க. மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவங்க மலையூர், காட்டு பகுதியில் வாழ்ந்தவங்க காட்டூர், மருத நிலத்துல வாழ்ந்தவங்க மருதூர், கடல் ரிலேட்டடா வாழ்ந்தவங்க கடலூர் அப்படின்ட்டு தமிழகத்துல நிறைய பேர் இருக்குன்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்படி சொல்லிதான் வந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்த குறிஞ்சி நில ஊர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குறிஞ்சி நில ஊர்கள் ஆரம்பிக்காங்க. குறிஞ்சி வந்து என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும் தான் வந்து குறிஞ்சி. ஓகேவா? அதனால குறிஞ்சியில் வந்து ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, விராலிமலை அப்படின்ட்டு பேர்கள் இருக்குது. இந்த மலைகளை வந்து சொல்றாங்க. ஓங்கி உயர்ந்த மலை வந்து ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி வந்து மலை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதோட கொஞ்சம் சின்னது வந்து குன்றுன்னு அழைக்கப்படுகிறது. அதோட அளவுல சின்னது வந்து பாத்தீங்கன்னா கரடு அல்லது பாறை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதை தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருப்பாங்க. இதை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓங்கி உயர்ந்த நிலப்பகுதி மலை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அதோட அளவுல கொஞ்சம் கம்மியானது வந்து குன்று அப்படின்ட்டும், அதை விட அளவுல வந்து கம்மியானது வந்து கரடு அல்லது பாறை அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள். மேலும் இதை வச்சே பேர் வந்து வர ஆரம்பிச்சுட்டு, இப்போ குன்று இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த ஊர் பேர்லாம் என்னது? குன்றத்தூர், குன்றூர், குன்றத்தூர், குன்றங்குடி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. பாறை இருக்குன்னா குட்டப்பாறை, சிற்பிப்பாறை, பூம்பாறை, மட்டப்பாறை, மணப்பாறை, வால்பாறைன்னு பேர் வச்சுட்டாங்க. மலையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல்லு வந்து என்னது? வடச்சொல் வந்து கிரிவலம்னா என்னது? மலையை சுற்றி வருவது பேர் தான் கிரிவலம். அப்போ கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி அப்படின்ட்டு மலையை ஒட்டி உள்ள பேர்களுக்கு இப்படி பேரை வச்சுட்டாங்க. அடுத்த குறிஞ்சி இருக்குல்ல, குறிஞ்சி வந்து குறிச்சியில இருந்து தான் குறிஞ்சின்னு வந்திருக்கு. சரி, குறிஞ்சியில இருந்து தான் குறிச்சி அப்படின்ட்டு பேர் மாறிட்டு. குறிஞ்சி நில மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி? ஆழ்வார் குறிச்சி, கல்லடை குறிச்சி, குறிச்சி, வெறுங்குறிச்சி, கள்ளக்குறிச்சி, மொடக்குறிச்சி அப்படின்ட்டு பேர் வந்து வச்சுக்கிட்டாங்க. குறிச்சி அப்படிங்கிறதா குறிஞ்சி அப்படிங்கிறதா குறிச்சி ஆயிட்டு. இங்க சைடில் எழுதி வச்சுக்கோங்க. குறிஞ்சி அப்படிங்கிறது தான் குறிச்சியா மாறிட்டு. இது இப்படி மருவிட்டு. அடுத்த முல்லை நில ஊர்கள். முல்லை நில ஊர்கள்லாம் என்னது? காடு சார்ந்த பகுதி தான் வந்து முல்லை நில ஊர்கள். அவங்க வந்து மரத்துல உள்ள பேரை அவங்க இதா வச்சுக்கிட்டாங்க. இப்போ முல்லையில அத்தி மலர் வந்து அதிகமா இருக்கா, அதை வந்து ஆற்காடு அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க. ஆலமரங்கள் அதிகமா இருந்தா அது ஆலங்காடுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. கலாச்செடிகள் நிறைந்த பகுதியை வந்து களக்காடுன்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. மாமரங்கள் நிறைந்ததை மாங்காடு. இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? அத்தி மலர்களுக்கு வந்து அத்திக்காடு கிடையாது, ஆற்காடு. இது ஒரு டிஃப்ரெண்ட். ஆலமரங்கள் வந்து ஆலங்காடு, கலாச்செடிகள் வந்து களக்காடு, மாமரங்கள் வந்து மாங்காடு. இதுல இந்த பனை மரத்துக்கு இருக்கா, இதுல வந்து பனையபுரம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். இதை வந்து பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காடு பகுதி தானே, அதனால வந்து இந்த விலங்குகள்லாம் வரும். அந்த விலங்குகிட்ட இருந்து அவங்கள காப்பாற்றுவதற்காக வேலி கட்டி வந்து வாழ்ந்தார்கள். அந்த வேலியை கட்டி வாழ்ந்த இடங்களை எப்படி சொல்றாங்க? ஆட்டையம்பட்டி, காளியப்பட்டி, கோவில்பட்டி, சிறுகுடல்பட்டி, சின்ன கொல்லப்பட்டி, பெரிய கொல்லப்பட்டி அப்படின்ட்டு இப்படி சொல்றாங்க. இதுல வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் வந்து என்னது? பட்டி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்த மருத நில ஊர்கள். மருத நிலம் என்னது? நீரும் வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். அதுல வந்து நிலவளமும் நீர்வளமும் வந்து பயிர் வளமும் வந்து சேர்ந்த இடம் தான் வந்துடுது மருத நிலம். இது வந்து எப்படி? ஆற்று பகுதியில தானே இது இருக்கும், அதனால இது ஆற்றூர் அப்படிங்கிறாங்க. இது காலப்போக்கில் தான் ஆத்தூர்னு மாறிட்டு. ஆற்றூர் தான் அந்த பேர் வந்து காலப்போக்கில் மருவி ஆத்தூரும் மாறிட்டு. அடுத்த கடம்ப மரம் சூழ்ந்த பகுதிகள் வந்து கடம்பூர், கடம்பத்தூர். இந்த ஆத்தூர் ரிலேட்டடா வரக்கூடியதுனால கடம்ப மரம் சூழ்ந்து இருக்கிறதுனால ஆத்தூருங்கிறது அது கூட சேரும்போது கடம்பூர், கடம்பத்தூர் அப்படின்ட்டு வந்துட்டு. தெங்கூர் அப்படிங்கிறது வந்து அடுத்த தென்னை மரம் சூழ்ந்த பகுதி தெங்கூர் அப்படின்ட்டு. புளிய மரங்கள் வந்து புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. இது ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு டைம் ரீட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிரும். தென்னை மரங்கள் சூழ்ந்த பகுதி தெங்கூர்,
புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்ட்டு வந்துடும். அதுவும் போக இல்லாம நம்ம முன்னோர்கள் குளம், ஏரி, ஊரணி இதோடைய நீர்நிலைகளோட பேரை வச்சும் பேர் வச்சிருக்காங்க. சீவலம் பேரி, ஏரி தான் பேரி, பெரிய புளியங்குளம், பெரிய குளம், பெரியங்குளம்லாம் இருக்குல்ல, அப்படின்னா குளத்துல ரிலேட்டடா உள்ளதுல இந்த பேரு. பேரூரணி, ஓகேவா, பேரூரணியில் இங்கே ஒரு ஊர் உண்டு, மாங்குளம், வேப்பேரி அப்படின்ட்டு அந்த ஊருக்கு தகுந்தாப்புல பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த குளம், ஏரி, ஊரணியை ரிலேட்டடாகவும் பேர் வச்சுக்கிட்டாங்க. நெய்த நில மக்கள் இருக்காங்களா, இதில் வந்து 5 நிலத்தை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம் பார்த்துட்டோம். இப்போ நெய்தல் வந்து இந்த கடல் பக்கத்தில் உள்ளவங்க, கடற்கரை பக்கத்தில் உள்ள மக்களை வந்து இப்படி சொல்லுவாங்க. கடற்கரை பக்கத்தில் உள்ள பேரூர்கள் வந்து பட்டினம் அப்படின்ட்டும், சிற்றூர்கள் வந்து பாக்கம் அப்படின்ட்டு அழைக்கப்படும். இது ஃபர்ஸ்ட் முக்கியமானது. பெரிய ஊர் என்னது? பட்டினம். பட்டினத்துக்கு போவோமா? பெரிய ஊர் நாகப்பட்டினம். அது வந்து கடற்கரையில தான் இருக்கும், ஆனால் அது பெரிய ஊர் பட்டினம். ஓகேவா. அதே வந்து பாக்கம் அப்படிங்கிறது மீனம்பாக்கம், கோடம்பாக்கம், அதெல்லாம் சென்னையில் உள்ள ஒரு பகுதி. பாக்கம்னா வந்து சிற்றூர். எப்படி? இதற்கு ஒரு இது எழுதி வச்சுக்கோங்க, நாகப்பட்டினம். சிற்றூரா கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், கீழ்ப்பாக்கம் அப்படின்ட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது தமிழகத்தில் பரதவர் வாழ்ந்த ஊர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை அப்படின்ட்டு பேர் வந்து பெற்றிருக்குது. இக்காலத்தில் மீனவர் வாழும் இடங்கள் பெயர்கள் வந்து குப்பம் எனும் பெயரை சொல்லி வருகிறது. முன்னால பரதவர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை. நீலாங்கரையில் தான் விஜய் வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்தது வந்து குப்பம், இப்போ வந்து குப்பம்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து அரசர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டை, அரண்மனைகளை வச்சு வாழ்றாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை வச்சு வருது. கந்தரவ கோட்டை, கோட்டை, தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை. இதெல்லாம் வந்து அரசர்கள் வந்து அரண்கள் அமைத்து இருப்பாங்களா, கோட்டைகள் அமைச்சு. அதனால இது திசையை வச்சு வருது, 4 திசையை வச்சு. கிழக்கே உள்ள ஊர்கள் வந்து கீழூர் அப்படின்ட்டும், மேற்கே அமைந்த ஊர் பகுதி வந்து மேலூர் அப்படின்ட்டும், தெற்கே உள்ளது தென் பழஞ்சி அப்படின்ட்டும், வடக்கே உள்ளது வட பழஞ்சி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. நாயக்கமார்கள் வந்து மொத்தம் 72 பாளையங்களா வந்து ஊரை வந்து பிரிச்சாங்க. அதனால அதெல்லாம் வந்து பாளையம் அப்படிங்கிறாங்க. பாளையம் என்ன பாளையம் இருக்கு? ஆரப்பாளையம், ராசப்பாளையம், கணக்கப்பாளையம், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம், மேட்டுப்பாளையம் அப்படின்ட்டு இத்தனை வகை பாளையம் வந்து இருக்கிறது. கால சுழற்சிக்கு ஆட்சி மாற்றம் பல காலங்களுக்கு போன பிறகு என்ன ஆயிருதுன்னா நிறைய வந்து மறிவுகிறது. மதுரை அப்படிங்க இருந்தது தான் மருதை ஆகி இப்ப மதுரையா வந்து இருக்கிறது. கல்வெட்டுக்களில் காணப்படும் பேர் வந்து மதுரைக்கு பேர் வந்து என்னதுன்னா மதுரை. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கோவன் புத்தூர் அப்படிங்கிறது தான் கோயமுத்தூர் ஆகி இன்னைக்கு கோவையா வந்து இருக்கிறது. இந்த மாதிரி வந்து தமிழ் வந்து நிறைய மாற்றங்கள் அடைந்து இன்று வரை இருக்கிறது. இதோட பார்த்தீங்கன்னா இயல் 1 முடிச்சு. இதில் சார்பெழுத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதான். முதல் எழுத்துக்கள் 12, உயிரெழுத்துக்கள் 12, மெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் நடைபெறுகிறது. அதை சார்ந்து வருத எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்னது? உயிர்மை, ஆயுதம், உயிரல்படை, ஒற்றல்படை, குற்றியலகரம், குற்றியலகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நியூ புக்கில் உள்ளதான். அடுத்து இது பார்த்துக்கோங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா. இது வந்து பாரதியார் பாடினது. இந்த பாடல் என்ன பார்த்துக்கோங்க, இதுல இருந்து கேள்வி கேட்கலாம். அடுத்து இந்த தமிழ் எண்கள் நீங்கள் ஆல்ரெடி படிச்சதான் அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் வந்து திரும்ப ரிமெம்பர் வந்து பண்ணிக்கோங்க. இதோட இயல் 1 முடிஞ்சு. அடுத்தது கால்டுவெல் பற்றி சின்னதாக கொடுத்துருப்பாங்க. பிறந்த பேர் கால்டுவெல், பிறந்த இது பார்த்துக்கோங்க. நாடு அயர்லாந்து, தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி, திருநெல்வேலி மாவட்டம், தமிழ் தொண்டு ஆற்றியவர், திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ட்டு ஒரு நூலை வந்து 1856ஆம் ஆண்டு கால்டுவெல் வந்து எழுதியிருப்பாரு. இவர் மறைந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். இது வந்து ஜஸ்ட் ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. கால்டுவெல் பற்றியே பாடம் இருக்கும், அதுல இருந்து கேட்பாங்க. இதையும் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து இங்க எழுதி பாருங்க. இல்லை புக் பேக் பின்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம், தனித்து இயங்கும் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, திருவிக்கா வந்து நவசக்தி, இதில் ஆசிரியர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆற்றூர் அப்படிங்கிறது தான் பேச்சு வழக்கில் ஆத்தூர்னு மாறிட்டு. அடுத்து இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியம். புறநானூற்றில் உள்ள ஒரு பாடல், மோசிக்கீரனார் எழுதியிருப்பாரு. இது வந்து 100 குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு இதை பார்ப்போம். ஓகே, இந்த புறநானூற்று பாடல் எழுதியவர் யாரும் பார்த்தீங்கன்னா மோசிக்கீரனார். இல்லை மோசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஊருடைய பேர். தென்பாண்டி நாட்டில் உள்ள ஒரு ஊருடைய பேர்.
கீரன் அப்படிங்கிறது ஒரு குடிப்பெயர். மோசி அப்படிங்கிறது ஊருடைய பெயர், கீரன் அப்படிங்கிறது குடிப்பெயர். அடுத்தது இதோட கான்செப்ட் என்னன்னா, இவர் மோசிகரனார் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு களைப்புல போயிட்டு அரசருக்குள்ளேயே ஒரு முரசுக்கட்டில படுத்து தூங்கிடுவாரு. அந்த அரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்போரையுடைய அரசு கட்டில படுத்து தூங்கிடுவாரு. ஆனா அரசர் வந்து பாத்தீங்கன்னா அவரை தண்டிக்க மாட்டாரு. ஓகே, அரசு கட்டில போயெல்லாம் தூங்கினா உடனே தூக்கில போட்டுருவாங்க, கையை காலை வெட்டிடுவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க. சரியா, ரொம்ப கொடுமையான தண்டனைகள் கொடுப்பாங்க. ஆனா இவர் வந்து அவரு பாவம் இவ்வளவு டயர்டா தூங்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு அவருக்கு கவிரை வீசி பெற்றிருக்காரு, அதாவது காத்து வீசுறாரு. ஓகேவா, சரி தூங்கட்டும் அப்படின்னு காத்து வீசுறாரு. மேலும் மோசிகரனார் பாடிய பாடல்கள் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணையெல்லாம் வந்து இடம்பெற்றுள்ளது. புறநானூறு எப்படி பிரிக்கலாம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகேவா, இது வந்து புறத்திணைகளை பற்றி சொல்லக்கூடியது. மேலும் 400 பாடல்களை பற்றி கூறக்கூடியது. இது வந்து 8 தொகை நூல்கள்ல ஒரு நூலா இருக்குது. புறம் பற்றிய 400 பாடல்களை கொண்டதுனால இது புறநானூறுன்னு அழைக்கப்படுகிறது. புறம் அப்படிங்கிறது என்னன்னா மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். ஓகேவா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புறம் என்பது என்னன்னு கேட்கலாம். மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். மரம்னா வந்து வீரம். ஓகேவா, வீரத்தையும் நேர்மையும் வந்து வரக்கூடியது. இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பெற்றது. இந்த புறநானூற்று பாடல்கள் மூலமாக தமிழக மன்னர்களுடைய அறவுணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை இதை பற்றி அறிய முடியும். மேலும் புலவர்களோட பெருமிதத்தை பற்றியும் அறிய முடியும். மக்களுடைய நாகரிகம், பண்பாடு பற்றியும் அறிய முடியும். அதனால தான் வந்து என்னது புறநானூற்ற தமிழர்களின் கருவூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புறநானூற்றை கற்பதால் தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிந்து பெருமிதம் நம்மளால கொள்ள முடியும். மேலும் இவர் அரசரை வந்து குறிக்கக்கூடிய சொல் வந்து என்னது? கோ, மன்னன், வேந்தன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இது முக்கியமானது. அரசரை குறிக்கக்கூடிய சொல் கோ, மன்னன், வேந்தன். இல்லை இந்த ரெண்டையும் போட்டுருவீங்க. கோ அப்படின்னாலும் அரசரை குறிக்கக்கூடியதாங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாடல் பார்ப்போமா? நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. ஓகே, இதை வந்து இந்த பாடலோட லாஸ்ட் லைன் கொடுத்தாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். கடனே வருதுன்னா புறநானூற்று பாடல் தான். கடன் பட்டு மோசடி ஆகிட்டேன், அப்போ புறநானூறு. ஓகே, கடன் வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க, மோசடி பண்ணிட்டாங்க. அந்த மோசடி யார் பண்ணி? புறநானூற்றுல பாடல். ஓகே, புறநானூறுனா மோசிகரனார் வந்துருவாரு. கடனேன்னு இன்னொரு இடத்துலயும் வரும், அதுக்காண்டி தான் இந்த ஷார்ட்கட்டுக்கு சொல்றேன். கடனேங்கிறது மோசடி பண்ணிட்டாங்க, மோசிகரனார் புறநானூறு. ஓகே, இதுல வந்து என்ன சொல்றாங்க இந்த பாடல் பொருள்? நெல் வந்து உயிர் கிடையாது, நீர் வந்து உயிர் கிடையாது, மன்னன் தான் உயிர். ஏன்னா இந்த உலக மக்களை காக்கக்கூடிய மன்னன் தான் வந்து உயிர். மன்னனுடைய பொறுப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை வந்து காக்கக்கூடியதான் வந்து மன்னனுடைய பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் உயிரும் உயிராக. ஓகேவா, நெல்லும் உயிரும் உயிர் கிடையாது, முறை செய்து காத்தலில் மன்னன் தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்து உயிர். வேறுபடையுடைய வேந்தனுடைய கடமை, ஓகேவா, அரசனுடைய கடமை, மன்னனோட கடமை என்னன்னா நாட்டையும் நாட்டு மக்களையும் வந்து பேணி காப்பது ஆகும். இதுல வந்து இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தானே அப்படிங்கிறது படை, கடனை அப்படிங்கிறது கடமை. ஷார்ட்கட்டுக்கு தான் கடனை வாங்கி மோசடி பண்ணிட்டாங்கண்ணே. ஆக்சுவலாக கடனைங்கிறதோடைய மீனிங் வந்து என்னது? கடமை. புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே என்னும் பாடலை பாடு மோசிகரனார். உடல் சோர்வினால் முரசுக்கட்டில் ஒருங்கிய போது கவரி வீசிய மன்னன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்போரை. இல்லை, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. சில நேரத்துக்கு இது மட்டும் கொடுப்பான். ஓகே, யாரு? இரும்போரை. சேரமான் பெருஞ்சேரல் இரும்போரை. அடுத்தது முதுமொழி காஞ்சியில வந்து ஒரு 10 பாட்டு இருக்கு. ஓகேவா, அதை வந்து சிறந்த 10ன்ட்டு சொல்றாங்க. அதுங்க பாருங்க. சிறந்த எதன கூறப்படும் 10 பொருளை தனக்கென கொண்டிருப்பது இந்த சிறந்த 10 முதுமொழி காஞ்சியிலிருந்து. இது வந்து இந்த பாடல் லைனை கொடுத்து கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம். சிறந்த அன்று அப்படின்ட்டு வந்துட்டுனா முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல் இது. முதுமொழி காஞ்சியை பாடியவர் யாரு? மதுரை கூடலூர் கிழார். இல்லை, பாடல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறந்தன்று வராது. இது வந்து பேசிக் லைன். ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம், அதாவது கடல் சூழ்ந்துள்ள மக்களுக்கு எல்லாம் கூறக்கூடிய 10 சிறந்த அறிவுரைகள்ன்ட்டு இதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அறிவுரை. ஓகே, அதை அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நூறு குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு பார்த்துறோம். ஆசிரியர் குறிப்பு, இவருடைய பேர் வந்து என்னது? முதுமொழி காஞ்சி எழுதுவர் மதுரை கூடலூர் கிழார். கூடலூர் அப்படிங்கிறது ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாரு.
இவரோட சிறப்பு வந்து என்னன்னா, இவருடைய பாடல்களை வந்து நச்சினார்க்கினியர் உட்பட நிறைய நல்லுரை ஆசிரியர்கள் வந்து மேற்கோள் வந்து காட்டியிருக்காங்க. நச்சினார்க்கினியார் முதலிய நிறைய நல்லூர் ஆசிரியர்கள், உரையாசிரியர்கள் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. இவர் சங்க காலத்துக்கு பின்னாடி வந்து வாழ்ந்தவர், அவ்வளவுதான். நூற்குறிப்பில் வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட் இருக்கு. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. ஓகேவா? முதுமொழி காஞ்சிங்கிறது என்னது? காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. இந்த காஞ்சி திணைங்கிறது என்னதுன்னா புறப்பொருள் வருதா? புறப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 இருக்கு. எனது வெச்சித்திணை, கரந்தை, வஞ்சி, நொச்சி, உமிழ்நை அப்படின்னு பார்ப்போம்ல, அதுல 12 இருக்கு. அந்த 12ல வந்து ஒண்ணுதான் என்னது? இந்த காஞ்சி திணை. இந்த காஞ்சி திணையை வந்து முதுமொழி காஞ்சி கொண்டு இருக்குது. இது வந்து இப்போ ரீசெண்டா கூட ஒரு கேள்வியா வந்து கேட்டாங்க. அதனால இதை பார்த்துக்கோங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இது வந்து ஒன்று. உலகியல் உண்மைகளை தெளிவாக வந்து எடுத்து வருகிறது. இது அவ்வளவு முக்கியம் கிடையாது. இதை வந்து அறவுரை கோவை அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சியோட உன்னர் பேர் வந்து என்னது? அறவுரை கோவை. காஞ்சி திணைகள் கொண்டிருக்குது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அறவுரை கோவை. இதுல வந்து 10 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா 10 செயல்களை வந்து கொண்டுள்ளது. மொத்தம் 100 பாடல். 10 அதிகாரம் 10 பாடல வந்து ஒவ்வொரு அதிகாரம் கொண்டு இருக்குது. மொத்தம் 100 பாடல். முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பத்தை வந்து அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளா வந்து கூறுகிறது. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த பாடலோட பொருள் பார்ப்போம். பாடலோட பொருள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. ஓகேவா? அதாவது என்னன்னா, கற்றலை விட ஓதலில் சிறந்தன்று, கற்றலை விட ஒரு நிமிஷம், ஓகே, ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. கற்றலை விட ஒழுக்கம் வந்து முக்கியம். காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சம் படுதல். அதாவது காதலை விட காதல்ங்கிறது அன்பு காட்டுதலை விட எது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா போற்றும்படி நடந்தது சிறந்ததுங்கிறாங்க. மேதையில் சிறந்ததன்று, அதாவது அறிவு நுட்பமாக இருப்பதை விட, மேதையாக இருப்பதை விட கற்றதை மறமாமல் இருப்பது சிறந்தது. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வன்மைனா வந்து கொடை அல்லது சிறப்பா வந்து வாழக்கூடியது. இங்க வந்து சிறப்பா வாழக்கூடியதுன்னு கொடுத்திருப்பாங்க. வளமான வாழ்க்கையை விட வாய்மையா இருப்பது சிறந்தது. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. அதாவது இளமையா இருப்பதை விட நோய் இல்லாமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது நலனுடைமையின் நானும் சிறந்தன்று. இதுக்கு வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். நலனுடைமைங்கிறது அழகு. அழகை விட ஞானமாக அறிவாக இருப்பது சிறந்தது. குலன் உன்னுடைமையை கற்பு சிறந்தன்று. அதாவது என்ன? குலப்பெருமையை பேசுவதை விட கற்பது வந்து சிறந்தது. அல்லது கற்றறிந்திருப்பாங்களா அவங்கள வந்து பின்பற்றுவது சிறந்தது. கற்றலின் கற்றார் வழிபடுதல் சிறந்தது. இது 8வதுக்கு தான் இந்த இது வரும். 7க்கு வந்து என்னது? குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமை தான். குலப்பெருமையை பேசுவதை விட ஒழுக்கமுடைமை சிறந்தன்று. கற்புனா ஒழுக்கம், அதாவது சொல்றாங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தது. அதாவது என்ன சொல்றாங்க? கற்றலை விட அந்த கற்றிருப்பாங்கள கற்ற பெரியவர்களை வழிபடுதல் சிறந்தது அப்படிங்கிறாங்க. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கைனா வந்து நல்லது பண்றது சிறந்தது. அதாவது நமக்கு செற்றாரை செறுத்தல்னா நமக்கு தீங்கு விளைத்தவர் கூட நன்மை செய்வது நல்லது. முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறிதன்று. அதாவது நம்ம தாத்தா இப்போ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காருன்னா நம்ம அப்பா அதை ஒரு 50 கோடி ஆக்கி, அதுக்கடுத்து வருது நம்ம மகன்கள் 25 கோடி ஆக்கி, கடைசியில் ஒண்ணும் இல்லாம ஆகுவது இல்லாமல் முன்னாடி சேர்த்து வச்ச செல்வத்தை வந்து பாதுகாத்தல் வந்து நல்லது. முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலை சிறந்தது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதாங்க. இல்லை இது பார்த்துட்டோமா? ஓகே. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை துறைகளில் ஒன்று. ஓகேவா? இதுதான் வந்து கேள்வியா கூட கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமா புறத்திணை துறைகளில் தன் பெயரையே வச்சிருக்குது எனது காஞ்சி. இது முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடல் இருக்கிறார். முதுமொழி காஞ்சியோட வேறு பேரு அறவுரை கோவை. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வு சிறந்தது. முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என்று அழைக்கப்படுகிறது. கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடைமை.
அடுத்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன், பாத்துக்கோங்க. இதுல வந்து ஊவேசா பத்தியும் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர்தான் வந்து ஊவேசா. என்னடா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கொடுத்துட்டு ஊவேசான்னு ஆரம்பிக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரனாரோடைய மாணவன் தான் யாரு? ஊவே சாமிநாதர், ஊவேசா. ஓகேவா? அதனாலதான் வந்து இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துப்பாங்க. யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர்தான் ஊவே சாமிநாதர், ஊவேசா. இந்த பாத்தீங்கன்னா நீங்க 6ஆம் வகுப்புல நம்ம படித்திருப்போம். எல்லா ஊழி சுவடியங்களையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து புக்கா வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஓகேவா? அந்த வேலையெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவர் வந்து தமிழ் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு தமிழை வந்து காக்க வந்தவர். அதனாலதான் அவர் யார் காப்பார் அப்படிங்கும்போது நான் காப்பேன் அப்படின்ட்டு வந்தவர் தான் யாரு? ஊவேசா. அவர் வந்து நம்ம எல்லாரும் தமிழ் தாத்தா அப்படின்ட்டு அன்போடு அழைக்கிறோம். அவருடைய ஆசிரியர் தான் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாணவனுடைய பெருமை வந்து ஆசிரியருக்கு சேரும். ஆனா ஊவேசாவினால ஆசிரியருக்கு பெருமை சேர்த்து தந்தவர் தான் வந்து மாணவர் ஊவேசா. அதை தான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து நயமும் சுவையும் மிக்க பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு. 85 ஏப்ரல் திங்கள் 6ஆம் நாள் என்று திருச்சி மாவட்டத்துல எண்ணெய் கிராமத்துல பிறக்கிறாரு. இதுல இந்த எண்ணெய் கிராமங்கிறது முக்கியம், கேள்வியா கேட்கலாம். அடுத்தது இவர் சிதம்பரம் மற்றும் அன்னத்தாட்சியாருக்கு மகனாக பிறக்கிறாரு. தந்தையாரிடம் வந்து தமிழ் கற்கிறார். சிறு வயதிலே வந்து செயல்படுகிறார். அடுத்தது இவர் திருச்சி தான் என்னது? திருச்சிராபுரத்தில், முன்னால திருச்சிக்கு பேரு திருச்சிராபுரத்தில் இருக்கு. அங்கதான் வந்து என்னன்னா அவர் வந்து திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரம் இணைந்து அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை, அவர் வந்து நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறி மட்டும் அவர்கிட்ட எப்பவுமே வந்து இருந்திருக்கு. அடுத்ததுக்கு அவர்கிட்ட காசு இல்லைன்னா கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தங்கி படிக்கக்கூடிய உண்டி உரையும் தங்கி இங்க படிங்க, உணவு கொடுத்து தங்கி படிப்பதற்கான வசதியை செஞ்சு கொடுத்திருக்காரு. அவருடைய மாணவர்கள் குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர், சாமிநாதர். சாமிநாதர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊவேசா. இவர் திருவாடுதுறையில ஆதின வித்வனாக இருக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஊவேசா வந்து அங்க மாணவனா வந்து வருகிறார். அடுத்தது இவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட பாடல்களை ஈற்றுள்ளார். பல்வேறு கோயில்களுக்கு நடைப்பயணமாக போய் அந்த கோயில்களை பற்றி வந்து அந்த கோயில்களுடைய வரலாறு, சிறப்புகள், இறைவனுடைய பெருமைகளை பற்றி சொல்லுவார். அது சொல்லுவதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலப்புராணம். தலப்புராணம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் வந்து ஆறுமுகம். அவர் வந்து ஒரு வீடு பத்திரம் வாங்குவதற்காண்டி போயிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3வது தெருவில் இருக்கும். ஓகே, ஒரு பத்திரம் எழுதி கொடுக்குறாரு, அதில் சாட்சி கையோட போயிருக்காரு. கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்புக்காரன் தெரு என்பது அப்படின்ட்டு இருக்கு. இப்போ சுண்ணாம்புக்காரன் தெரு அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பேர் சொல்றாரு? நீற்றுக்கார தெரு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. சுண்ணாம்பு தெருன்னு வைக்காதீங்க, நீற்றுக்கார தெருன்னு வைங்கிறார். இந்த ரெண்டுல நான் எதை வைக்க? சுண்ணாம்புக்காரன் தெருன்னு போடவா, நீற்றுக்கார தெருன்னு போடவான்னு அவர் கேட்காரு. யார்? ஆறுமுக. அப்போ இரண்டும் வேண்டாம், 3வது தெருன்னு வச்சிரு அப்படிங்கிறாரு. இப்போ 3வது தெருன்னு வச்சிரா அப்படின்னு ஒன்று இவர் ஆறுமுகத்துக்கு ஒன்றும் புரியல. என்ன இவர் சொல்றாரு மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு யோசிக்கும் போது 3வது அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பை குறிக்கக்கூடியது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. வெற்றிலை முதல் இடம், சுண்ணாம்பு 2வது, பாக்கு 2வது, சுண்ணாம்பு 3வது. ஸோ 3வது இடத்துல சுண்ணாம்பு வருது. ஸோ 3வதுன்னு குறிச்சா சுண்ணாம்புன்னு வந்துடும். 3வது தெருன்னு போட்டா சுண்ணாம்பு தெருன்னு வந்துரும்ட்டு ஒரு இன்டைரக்டா நகைச்சுவையா சொல்லக்கூடியதுல இவர் வல்லவர். இது நகைச்சுவையா இருக்கோ இல்லையோ நல்ல அறிவா இருக்கு. அடுத்து இவருக்கு உடம்பு சரியில்லை. ஓகேவா? உடம்பு சரியில்லாத போது அவருடைய சீடர்களை வச்சு இல்லைன்னா அவரே வச்சு கூட என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னா அதுக்கு அவர் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய்க்கு வந்து மருந்து இலக்கியம் அப்படின்ட்டு அவர் சாகக்கூடிய வரைக்கும் வந்து தமிழ் மீது பற்று கொண்டவர், படிச்சுக்கிட்டே வந்து இருந்தவர். ஓகே, ஊவேசாவுடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார். நோய்க்கு மருந்து இலக்கியம், தலப்புராணம் பாடுவதில் வல்லவர். அடுத்தது இதுல இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். நாளை என் தாய்மொழி சாகுமெனில் இன்றை நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யாரு? ருஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ். நிறைய தடவை கேட்டிருக்கான். நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றை நான் இறந்து விடுவேன் சொன்னவர் ருஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ். நியூ புக்லேயே நிறைய இடத்துல ஒரு 11th வரும்னு நினைக்கிறேன். அடுத்த இதை வந்து பார்த்துக்கோங்க. அறம் பெருகும், திறம் பெருகும், அறம் பெருகும், புறம் பெயரும். ஓகேவா? இல்லை பெருன்னு வருங்கா பெருஞ்சித்தர்னார். அவ்வளோதான்.
இந்த கோவலர் கிளார்லாம் முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த கதை சொல்றேன் நல்லா இருக்கும். ஓகேவா? கோவில் கோவலூர் கோவூர் கோவலூர் கிளார்ங்கிற பாருங்க, கோவூர் கிளார். ஓகேவா? கோவூர் கிளார் வந்து உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர்ல வந்து பிறந்தாரு. வேளாளர் மரபை சேர்ந்தவர். ஓகே, எல்லாம் தேவை கிடையாது. இவருடைய பாடல்கள் நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவர் மாலையெல்லாம் இடம்பெற்றுள்ளது. நலங்கிள்ளி என்ற மன்னன் உறையூரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். இவர் புலவர் தான் யாருன்னா கோவூர் கிளார். இவரோட புலவரும் கிடையாது, இவர் பொதுவான ஒரு புலவர். இதில் கான்செப்ட் என்னன்னா, நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் வந்து ரொம்ப நாள் வந்து பஞ்சாயத்து இருக்கும். அது வந்து போருக்கு வந்துடும். அப்படி போர் வந்து எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆவூர் கோட்டையில் வந்து போர் வந்துடும். அப்போ வந்து கோவூர் கிளார் தான் வந்து அங்கே போயிட்டு நெடுங்கிள்ளிகிட்ட போய் பேசுவார். ஓகே, நெடுங்கிலியை வந்து பார்ப்பார். பார்த்துட்டு நெடுங்கிலியை, கோட்டைக்குள் யானைகள் வந்து உணவில்லாமல் இருக்கிறது, குழந்தைகள் வந்து பசியால் வந்து வாடுகிறார்கள், நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு பேசுவார். அவர் பேச்சை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நெடுங்கிலி இருக்கார்ல, ஆவூர் கோட்டையை திறந்து விட்டு அவர் வந்துருவார். ஓகேவா? அந்த சண்டையை வந்து விட்டுருவார். இவங்க ரெண்டு பேருக்கான சண்டையை வந்து தீர்த்து வைப்பார். அடுத்தது இந்த யார் யாருக்கு என்னென்ன பூணு கொடுத்துருப்பாங்க, இது கடைசியாக கேட்க. கோவூர் கிளாரின் அறிவுரை கேட்ட நெடுங்கிலி உறையூர் கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைத்து வெளியேறினார். இது ஒரு கதை. ஓகேவா? இவங்க ரெண்டு பேருக்கான சண்டையை தீர்த்து வைப்பாரு. அடுத்த மலையமான் பிள்ளைகளை காத்தல். அடுத்தது கிள்ளி வளவன் வந்து புகார் நகரை வந்து ஆண்டுகிட்டு இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவருக்கும் யாருக்கும் பார்த்தீங்கன்னா மலையமான் திருமுடிக்காரிக்கும் வந்து கொஞ்சம் சண்டையாகிரும். அப்படி சண்டையாகும் போது மலையமான் திருமுடிக்காரையை வந்து வெல்ல முடியாது. அதனால கிள்ளி வளவன் என்ன பண்ணுவார்னா, அவருடைய ரெண்டு பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துடுவார். பிடிச்சிட்டு வந்து இவருடைய வம்சத்தை அழிச்சாதான் நமக்கு நிம்மதி அப்படின்ட்டு அவரோட ரெண்டு பிள்ளைகளையும் யானையால வந்து மிதிச்சு கொள்ள வந்து பிளான் பண்ணிடுவார். அப்போ வந்து கோவூர் கிளார் போயிட்டு, உனக்கு என்ன மன்னன அறிவில்லையா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்க பரம்பரை வந்து எப்படிப்பட்ட பரம்பரைன்னு தெரியுமா அப்படின்ட்டு கிள்ளி வளவனுக்கு புறாவுக்கு துன்பம் வந்த போது வந்து அதை காத்தது, பசுவுக்கு துயரம் நேர்ந்த போது காத்த வம்சத்துல பிறந்த சோழ வம்சத்துல பிறந்த நீ வந்து இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார். அப்படி சொன்னோன்னே இவர் ஓகே அப்படின்ட்டு அதையும் வந்து கேன்சல் வந்து பண்ணிடுவாரு. ஸோ கோவூர் கிளார் வந்து முக்கியமான ஆளு. அடுத்தது இளந்த இவர் ஒருத்தர் என்ன, இளந்த நாதரை சிறை மீட்ட செம்மல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவூர் கிளார். இப்ப நெடுங்கிலி இருக்கார்ல, திரும்ப நெடுங்கிலிட்ட இளந்த தத்தனார். ஓகேவா? இளந்தத்தனார். ஓகே, சோழன் நெடுங்கிலிட்ட இளந்தத்தனார் வந்து பாடி பரிசு பெற போயிருப்பாரு. ஆனா நெடுங்கிலி என்ன நினைச்சிருப்பாருன்னா, இவர் ஒரு ஒற்றன் அப்படின்ட்டு இவரை பிடிச்சி ஜெயில போட்டுருவாரு. இதை அறிஞ்ச கோவூர் கிளார் வந்து, புலவர்னா எல்லா மன்னட்டையும் போய் பாட்டு பாடுவாங்க, அவங்க வந்து ஒற்றனா வந்து வேலை செய்ய மாட்டாங்க, அவனை விடுதலை செய்யன்னு சொல்லி விடுதலை பெற வச்சிருப்பாரு. இல்லை எதெல்லாம் கேள்வி கேட்பான்னு தெரியாது, ஆனால் கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு டைம் படிச்சுக்கோங்க. பனம்பூ சேரன், வேப்பம்பூ பாண்டியன், ஆத்தி மாலை வந்து சோழன். அடுத்தது மூன்றாவதில் வந்துட்டோம். இந்த ஐவர் கடமைன்னு போட்டிருப்பாங்க, இல்லை கடனே வந்துட்டுன்னா புறநானூறு. ஓகேவா? கடனேன்னு வந்துட்டுனா என்னது, புறநானூறு. அதுக்கு தான் சொன்னேன், கடனே அப்படின்னா மோசடி பண்ணிட்டாங்க, மோசிக்கிறனர் என்னது, புறநானூறு. ஒரு 400 ரூபா வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு மோசடி பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இயல் 3, மோசிக்கிறனர் பாடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சோழருக்குரிய மாலை ஆத்தி மாலை. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. இந்த 3க்கும் வந்து அந்த புக்கில் பாருங்க, இது ஈஸியாக தான் இருக்கும், அது போட்டுடலாம். அடுத்த இயல் 3 தனிப்பாடல்ல 2 பாடல் கொடுத்துருப்பாங்க. இரட்டுற மொழிதல், இதை வந்து சிலைடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, பாடலோடைய பாத்திரம். ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் பரிவாய் தலைசாய்க்கும் நாடெறிய தேடு புகழான் திருமலைராயன் வரையில் ஆடுபரி காவேரியாமே. இல்லை ஒன்றும் கிடையாது. இல்லை காலமிக புலவர் வந்து குதிரையும் காவிரியும் ஒப்பிட்டு ஒரே பாடல் எழுதியிருப்பாரு. ஆனால் இந்த பாடல் வந்து குதிரைக்கும் பொருந்தும் காவிரிக்கும் பொருந்தும். அதுதான் வந்து என்னதுன்னா இரட்டுற மொழிதல். ஒரு லைன் இருக்கும், ஆனால் 2 பொருள் பாடுதுமை அமைஞ்சிருக்கும், அதுதான் இரட்டுற மொழிதல். இது சிலைடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அணியில வந்துச்சுன்னா இரட்டுற மொழிதல் அணி அல்லது சிலைடை அணி அப்படின்ட்டு பெயரும் வந்து இதுக்கு இருக்குது. இந்த பாடலோட பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, புகழ்பெற்ற மன்னன் திருமலை ராயன் நாட்டுல, ஓகேவா, இது ஸ்டார்டிங்,
இது ஒன்றும் கிடையாது, இது சும்மா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு விரைந்து ஓடுவதால் தெளிந்த சுழி உடையதால், சுழி உடையதெல்லாம் குதிரைக்கு இப்படி சுழி இருக்கும்ல அதோட உடம்புல, அதை சொல்றாங்க. பகைவரை வந்து குதிரை வந்து நல்லா தாக்கும். அதே வந்து அன்பா இருந்தா அன்போடு தலை சாய்க்கும். இப்படிப்பட்ட குதிரையும், ஓகேவா, இது குதிரையை பத்தி சொல்லியிருக்காங்க. இதே பாயிண்ட் தான் வரும் பாருங்க. திரும்பி ஆறுக்கு, ஓகேவா, காவிரி ஆறுக்கு வெள்ளத்தால் ஆறு வந்து விரைந்து ஓடும். ஓகேவா, காவிரி ஆறு வந்து வெள்ளத்தால் வந்து விரைந்து ஓடும். ஓடுகிற போதில் பார்த்தீங்கன்னா ஆறு வந்து வேகமா ஓடும் போது அதுல வந்து ஒரு சுழி ஏற்படும். ஓகேவா, அந்த சுழி ஏற்படுவதனால் வந்து பார்த்தீங்கன்னா மலர்களை வந்து அடிச்சிட்டு செல்லிடும். அது சுழி குறைஞ்ச பிறகு அன்பா இருக்கும் போது அப்படின்ட்டு கான்செப்ட்ல வந்துட்டுனா பயிர்களுக்கு வந்து வளர்ச்சி இருக்கும். இது வந்து காவிரி ஆற்றை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ குதிரையை பத்தியும் காவிரி ஆற்றை பத்தியும் ஒரே பாடல்ல 2 வகையா சொல்லுறது காலமிகு புலவருடைய சிறப்பு. இது இரட்டுறம் மொழிதல் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. சுழி என்பது உடல் மீது உள்ள சுழி, மேலும் நீர் சுழி அப்படிம்பாங்க. துண்ணலர் அப்படிங்கிறது பகைவர் அல்லது அழகிய மலர். அழகிய மலர்களை அடிச்சு செல்வது. பரிவாய் அப்படிங்கிறது என்னதுன்னா குதிரை வந்து அன்பா இருப்பதையும், அல்லது ஆமா அதுதான் அன்பாய் தான் பரிவாய். பரினா குதிரை. ஓகேவா, சாடும் தாக்கும் இழிக்கும். ஆடு பரினா ஆடுகின்ற குதிரை. ஓகே. காலமேக புலவர், இவருடைய முக்கியமான கேள்வி வந்து இதுதான். அவருடைய இயற்பெயர் என்ன? வரதன். இவரு எங்க பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா எண்ணாயிரம், எங்க கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவர். பிறந்த ஊர் ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் இவர் பிறந்த ஊரை கூறுவாங்க. இவர் வந்து திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில வந்து பணிபுரிஞ்சாரு. இவர் வைணவ சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு வந்து மாறி இருக்காரு. கார் மேகங்கள் போல இவர் வந்து கவிதைகளை பாடுவதால் இவர் காலமேக புலவர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார். இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யாருன்னு நிறைய டைம் வந்து கேட்பான். யாரு? காலமேக புலவர். அடுத்தது கல்விக்கு எல்லை இல்லை. இது வந்து ஔவையார் பண்ணபாடு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகவென்று உற்ற களமடைந்தை ஓதுகிறாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பு தன்காயால் என் சான். ஓகேவா, அதாவது என்னன்னா இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஓகேவா, அதாவது என்னது, கட்டுறது வந்து கொஞ்சம் தான் கற்றுருக்கோம், கல்லாதது வந்து உலகளவு இருக்கு, நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? கலைமடந்தை. கலைமடந்தைன்னா கலைமகள்னு அர்த்தம். கலைமகள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இதை வந்து கேள்வி கேட்கலாம். தமிழ் கலைமகள் யார்? கலைமகள் யாருன்னு கேட்கலாம். ஔவையார். ஓகேயா. மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், நமக்கு எல்லாம் தெரியுமென்ட்டு ஒரு சிறு இது ஆங்காரத்தோட பெருமையோட செருக்கோட வந்து இருக்கக்கூடாது. வீண் வல்லமை வந்து பேசக்கூடாது. சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையதே. ஒரு சின்ன எறும்போட கையில கூட ஒரு சான் அளவுக்கு இலை வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம கையோட அளவுக்கும் எறும்போட கை அளவுக்குமான வித்தியாசம் எவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு சாணுங்கிறது யாரோட கையினாலும் ஒரு சாணு தான் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுப்பாரு. இதோட கான்செப்ட் என்னன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சு முடிச்சிட்டோன்ட்டு ஆங்காரத்துல அலையக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. கலைமகள்னா வந்து ஔவையார். ஔவையார் வந்து நிறைய வகை ஔவையார் இருக்காங்க. இங்க குறிப்பிடப்படும் ஔவையார் வந்து சங்ககால ஔவையாருக்கும் மிகவும் பிற்பட்டவர். ஓகேவா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி புலவர் இவங்களோட காலத்தை சேர்ந்தவங்க. 12ஆம் நூற்றாண்டு. நூற்குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா புலவர் வந்து பலர் வந்து பாடிய பாடல்கள தொகுப்பு தான் வந்து என்னதுன்னா தனிப்பாடல் திரட்டு. ஓகே, இந்த ரெண்டுமே தனிப்பாடல் திரட்டு தான். புலவர்கள் வந்து பல்வேறு காலத்துல பல்வேறு புலவர்களால் வந்து பாடப்பட்டதான் தனிப்பாடல் திரட்டு. இதை வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் வந்து தமிழகம் முழுவதும் சென்று இதை வந்து தொகுத்திருக்கிறாரு. இல்லை, இது முக்கியம். யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுச்சாமி. யாரு தொகுத்தவர்? சந்திரசேகர கவிராச பண்டிதர். ஓகேவா, அவ்வளவுதான். இதோட முடிச்சுங்க. ராமானுஜம் வந்து வேண்டாம். ஓகேவா, ராமானுஜம். அடுத்து இந்த நன்றி பரிசு எல்லாம் வேண்டாம். 4 வகை சொற்கள்லாம் அங்க புது புக்கில் உள்ளது பார்த்துக்கோங்க. இல்லை வேணும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்து இந்த பல்லூடக பாதுகாப்புன்னு கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோதாங்க. இதோட இயல் 1 வந்து முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.